அன்பார்ந்த சோதரர்களே, டிவைன் ஷலோம் ஊழியங்கள் மூலம் உங்களை சந்திப்பதை நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். நீங்கள் சுகமாக இருக்கின்றீர்களா என் அன்பு சோதரர்களே? உங்களுக்காக நாங்கள் தினமும் ஜெபிக்கின்றோம். உங்களது ஜெப தேவைகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் எங்களுடன் தொடர்பு கொண்டு எங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற முடியும். இலவசமாக தேவ பணியில் காத்திருக்கின்றோம். முன்கூட்டிய அறிவித்தலின்படி உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் ஒரு தடவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நண்பர்களே. உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் நிதி சம்பந்தமானதல்ல, தேவ ராஜ்யத்தின் விஸ்தாரத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் உரியதாக இருக்கின்றது. ஒரு விசை ஜெபம் செய்வோம். கதாவை இந்த வேளையிலும் உடைய நிகழ்ச்சியை கேட்கும் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் கதாவே. இந்த வாரம் இந்த மாதம் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாட நம்முடைய பிள்ளைகளை அபரிதமாய் ஆசீர்வதியும். இந்த நிகழ்ச்சியை கேட்கும் பிள்ளைகளை ஆசீர்வதியும் கர்த்தாவே. இந்த வேளையிலும் தங்கள் விசேஷித்த நாட்களை, தங்களுடைய ஆனிவர்சரியை, நீர் தங்களுக்கு தந்த ஆசீர்வாதங்களை கொண்டாட உடைய பிள்ளைகளை நீர் விசேஷித்த விதமாய் ஆசீர்வதியும். உடைய பிரசன்னம் உங்கள் மத்தியில் இறங்கட்டும். இந்த வேளையிலும் கர்த்தாவே, அநேக துன்பங்கள், துயரங்கள், சரீர வியாதிகள், மனக்கவலைகள், பொருளாதார பிரச்சனைகள், வைத்திய சிகிச்சைகளை பெறும் உடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்த்து அவர்களை நீர் உடைய கரம் கொண்டு தூக்கிவிடும். பொருளாதார சூழ்நிலையில் தவிக்கும் பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளும் கதாவே. இந்த வழியிலும் விசேஷமாக நாங்கள் யுத்த கொடுமுனையில் இருக்கும் நாடுகளுக்காக வருகிறோம். இங்கிருக்கும் கதாவே, அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல், லெபனான் நாடுகளுக்காக வருகிறோம். மத்திய கிழக்கு நாடுகளுக்காக வருகிறோம். சமாதானத்தை தாரும். இங்கிருக்கும் கற்பிணி தாய்மார்கள், சிறு குழந்தைகள், வயது சென்றவர்கள், சிறுவர்கள் யாவரையும் கண்ணோக்கி உடைய கரத்திலே பொறுப்பெடுக்கிறோம். உங்களை தாங்கும், பொறுப்படுத்திக் கொள்ளும். உங்கள் ஜெபங்களை கேளும், வழிநடத்தும். அமெரிக்க நாட்டின் புதிய தேர்தலுக்காக வருகிறோம். சரியான ஒரு தலைவரை நீர் ஏற்படுத்தி தர உம்மிடத்தில் மனு கேட்கின்றோம். நீங்களே பொறுப்படுங்கள், காத்துக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தந்தையே, ஆமேன். அன்பானவர்களே, வேத பாடமாக எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அதன் பின்பு 15ஆம் 16ஆம் வசனங்களை வாசிக்க கேட்போம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல் கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவர்களானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி. நீங்கள் ஞானம் உள்ளவர்களாய் நடவுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியானவருடன் நாங்கள் நடக்கும் வழிகளை கூறும் பொழுது, பரிசுத்தாவின் கனிகளை குறித்து நமக்கு விளக்கம் தரும் பொழுது, நாங்கள் ஆண்டுடன் நடக்கும் பொழுது அங்கு எவ்விதமாக நாங்கள் ஆண்டவருடன் நாங்கள் பரிசுத்தாவின் கனியை பெற முடியும் என்பதை ஞானமாய் நடக்க வேண்டும். தாவரவியலில் ஒரு கனி ஒரு மரத்தில் வர வேண்டுமானால் திடீரென்று அது வருவது இல்லை. அங்கு அவனுடைய கோல் துளிர்த்தது, வாதுமை பழங்கள் வந்தது, ஆம். ஆனால் இயற்கையாக அதற்கு காலங்கள் இருக்கும், அதற்கு பருவ காலங்கள் இருக்கின்றது. அதே வண்ணம் இன்று ஆவியின் கனியில் நாங்கள் பெற வேண்டுமானால் ஆண்டவருடன் நடக்க வேண்டும். ஆண்டவர் வள்ளுக்கட்டாயமாக தன்னுடைய பரிசுத்தாவின் கனியை உமக்கு தருவதில்லை, பரிசுத்தாவின் கொடைகளை தருவதில்லை. நாங்கள் ஆண்டவருடன் நடக்க நடக்க நடக்கத்தான் அவருடைய குணாதிசயங்கள், கனிகள் உமக்குள் வருகின்றது. இந்த பரிசுத்தாவின் கனிகள் ஆண்டவரின் சாயலாக இருக்கின்றது. அங்கு ஆண்டவர் கூறினார், அங்கு நான் பொந்தைக்கிறிஸ்து நாளில் கூறியது, அங்கு பரிசுத்தாவின் பதம், அங்கு ஆண்டவர் கூறினார், நான் தேற்றவாளனை தருவேன். அதற்கு கிரேக்கத்தில் பதம் அலோஸ். அலோஸ் என்றால் எனது
குணாதிசயம் என்னை போன்றவர் 100%. அதுதான் அலாஸ். எனவே இன்று எம்முடன் நடப்பவர் பரிசுத்த ஆவியானவர். இயேசு எமக்குள் எம் அருகில் நடந்து கொண்டிருக்கின்றார். அன்பானவர்களே, அங்கு ஏனோக்கு ஆண்டவுடன் நடந்தார். இன்று நாங்கள் அநேக சாட்டுகளை கூறுகின்றோம். அவர் தனக்கு மகன் மெத்தூசலா பிறந்த பின்பு அதிகமாய் ஆண்டோடன் நடக்கின்றார். இன்று நாங்கள் ஆண்டோடன் நடப்பதற்கு அநேக காரணங்களை கூறுகின்றோம். நடக்காமல் இருப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை, எனக்கு வேலைப்பளு என்று அநேக காரணங்களை கூறுகின்றோம். அநேகர் ஆண்டவரண்டை வருகின்றார்கள். எனக்கு ஒரு தேவையின் நிமித்தம், எனக்கு குழந்தை வேண்டும், எனக்கு வேலை வேண்டும், என் பிரச்சனைகள் தீர வேண்டும், இப்படியாக வருகின்றார்கள். பிரச்சனை தீர்கின்றது, ஆலயத்திற்கு வருகின்றார்கள், திடீரென்று காணாமல் போய் விடுகின்றார்கள். ஏனோக்கி போல ஆலயத்தில் அவர்களை காணவில்லை. எங்கே என்று கேட்டால், குழந்தைக்காக ஜெபிக்க வந்தேன், குழந்தை கிடைத்து விட்டது, அதனால் எனக்கு நேரம் இல்லை, நான் குழந்தையை பார்க்க வேண்டும். வேலை இல்லை, வந்தேன், வேலை கிடைத்து விட்டது, ஆலயத்துக்கு வர நேரம் இல்லை. இப்படியாக ஆண்டவுடன் நடப்பவர்கள் ஆண்டவரை விட்டு தூரம் போகின்றார்கள். ஆனால் ஏனோக்கு தன் மகன் பிறந்த பின்பு அதிகமாய் ஆண்டவுடன் நடக்கின்றார் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே உலக காரியங்கள், உலக செயல்பாடுகள் எம்மை ஆண்டவரை விட்டு பிரிக்கக்கூடாது. அவர்கள் தற்காலிகமானவர்கள். ஆண்டோடன் நாங்கள் நடப்பதற்கு வழிகளை வைக்க வேண்டும். அன்பானவர்களே, இங்கு ஏனோக்கு தன் மகனுக்கு மெத்தூசலா என்று பெயரை வைக்கின்றார். முக்கியமான ஒரு குறிப்பு. மெத்தூசலா என்றால், மெத்து என்றால் மரணம், சலா என்றால் வருகை. அங்கு எவ்விதமாக தன் 7ஆம் தலைமுறை முதல் மனிதன் ஆதாம் ஆண்டோடன் நடந்தார். நடப்பதை விட்ட பொழுது ஆத்மீக மரணத்தை பெற்றுக் கொண்டார் என்பதை அறிந்தார். அந்த ஆவிக்குரிய அனுபவத்தை பெறுவதற்கு ஏனோக்கு ஆண்டுடன் நடக்கின்றார், பரலோகம் எடுத்துக் கொள்ளப்படுகின்றார். இன்று நீங்களும் நானும் அவ்விதமாக ஆண்டுடன் நடக்கும் பொழுது நாங்கள் பரலோகம் எடுத்துக் கொள்ளப்படுவோம். அன்பானவர்களே, இங்கு மரணம் உமக்கு ஜெயமாக விழுங்குகின்றது. இன்று தன் மகனுக்கு மெத்தூசலா என்று பெயர் வைக்கின்றார். வேதத்தில் நாங்கள் வாசித்து தியானிக்கும் பொழுது அங்கு அவருடைய பேரன் நோவாவின் காலத்தில் வெள்ளம் வருகின்றது. எப்பொழுது மெத்தூசலா மரிக்கும் பொழுது உலகத்தில் மரணம் வருகின்றது, அழிவு வருகின்றது என்பதை ஆண்டவர் கூறி தன் மகனுக்கு மெத்தூசலா என்று பெயர் வைக்கின்றார். அவர் மரிக்கும் பொழுது நோவாவின் காலத்தில் வெள்ளம் வந்து உலகையே அழித்து விடுகின்றது. முக்கியமான குறிப்பு, மெத்தூசலா 969 வருடங்கள் வாழ்ந்தார். உலகத்தில் நீண்ட காலம் வாழ்ந்தவர். இது நீண்ட காலம் என்பது ஒரு கில்னஸ் புத்தகத்தில் எழுதும் சரித்திரம் அல்ல. இது ஆண்டவரின் பொறுமையை எடுத்து விளக்குவதாக இருக்கின்றது. அன்பானவர்களே, ஆண்டவர் பொறுமையை கடைபிடிப்பதை எடுத்து விளக்குவதை எடுத்து காட்டுகின்றது. இதில் மெத்தூசலா மரிக்கும் பொழுது அழிவு வருகின்றது. இன்று ஆண்டவர் பரலோகம் சென்ற பொழுது செல்லும் முன்பு நான் சீக்கிரமாய் வருவேன். இன்று அநேகர் குழம்பி போயிருக்கின்றார்கள். அநேக இறையலாளர்கள் தவறான செயல்களை கூறுகின்றார்கள். ஏன் இயேசு வரவில்லை? பெண் இறையலாளர்கள் கூறுகின்றார், அவர் ஆண் என்றபடியினால் சொன்ன வாக்கை நிறைவேற்ற மாட்டார். பெண்கள் தான் சொன்னதை நிறைவேற்றுவார்கள். இவர் இயேசு ஆணாக இருந்தார், எனவே அவர் சொன்னதை செய்யவில்லை, அதனால் தான் இன்னும் வரவில்லை. இல்லை, அவர் வருவார். ஏன் இன்னும் தாமதிக்கின்றார்? அதைத்தான் பேதுரு நிருபம் அங்கு தெளிவாக நமக்கு கூறப்படுகின்றது. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனத்தில் அங்கு கூறப்படுகின்றது. அன்று மெத்தூசலாவின் காலம் நீடிக்கப்பட்டது, ஆண்டவர் தாமதித்தார். ஏன்?
உலகத்தில் அழிவு வரக்கூடாது. மெத்தூசலா ஆண்டவரை குறித்து கூறியிருப்பார் 969 வருடங்கள். ஏனோக்கு ஆண்டவரை குறித்து மக்களுக்கு விளங்கி மனம் திரும்புங்கள் என்று கூறியிருப்பார். நோவாவின் காலத்தில் நோவின் வேதத்தை பார்க்கும் பொழுது அவர் பேழை செய்த அவருடைய வயதும், அதன் பின்பு மழை வந்த பொழுது அவருடைய வயதையும் பார்க்கும் பொழுது 100 ஆண்டுகள் சென்றது பேழை செய்வதற்கு. எனவே 100 ஆண்டுகள் நோவா ஆண்டவரை குறித்து பிரசங்கம் பண்ணார், மனம் திரும்பும்படி. மக்கள் கேட்கவில்லை. அதே வண்ணம் அதைத்தான் பேதுரு இங்கு 3ஆம் அதிகாரத்தில் 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் நமக்கு 9ஆம் 10ஆம் வசனத்தில் கூறுகின்றார். தாமதிக்கின்றார், இயேசு தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகின்றபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும், நானும் நீங்களும் உம்முடைய சகோதரர்களும் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கின்றார். மெத்துசலாவின் காலத்தில் அதைத்தான் பேதுரு விளக்கி கூறுகின்றார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகின்ற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதலங்கள் வெந்து உருகிப்போம், அதுள்ள கிரியைகளுடன் எரிந்து அழிந்து போகும். அன்பானவர்களே, இன்று ஆண்டவர் எம்மை தம்முடன் நடக்கும்படி அழைக்கின்றார். ஆவியின் கனியில் நடக்கும் பொழுது நாங்கள் அச்சாரமிடப்படுகின்றோம், முத்தரிக்கப்படுகின்றோம். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று அச்சாரமாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதபடிக்கு, எனவே நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை இறைவனை பெறும் பொழுது பரலோகம் செல்வதற்கு உத்தரவாதமாக இருக்கின்றது. இதை பெந்தேகோஸ்தே நாளில் நான் 2-3 வாரங்களுக்கு முன்பு இதை விளக்கி இருக்கின்றேன். அன்பானவர்களே, நாங்கள் ஆண்டுடன் நடப்போம். ஏனோக்கு நடந்ததைப் போல நீங்களும் நானும் நடக்கும்படி அழைக்கப்படுகின்றோம். அவர் தாமதிக்கின்றார் என்றால் அதன் காரணம் நீங்களும் நானும் ரட்சிக்கப்படும்படி. கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல, அது அன்பின் உறவு. உலகை வணைந்த இறைவன் சத்குரு, அவருடைய பெயர். வணைந்த இறைவனின் நாங்கள் உறவு வைத்து நாங்கள் நித்தியமாய் பரலோகம் கைலாயம் அவருடன் இருப்பதற்கு. இதை குறித்து மேலதிக விவரங்கள் வேண்டுமானால் என்னுடன் தொடர்பு கொள்ளுங்கள். மேலதிக ஆலோசனைகள் வேண்டுமானால் என்னுடன் தொடர்பு கொள்ளுங்கள். எனது வாட்ஸ்அப்பில். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி, வணக்கம்.